இந்த வீடியோவில் எந்தெந்த டீம் எந்தெந்த பிளேயரை வாங்குறாங்க ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. எல்லா டீமும் யார் யார் டார்கெட் வைக்கிறாங்க, ஏன்னா 25 பிளேயர்ஸ் ஃபாரின் பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்ல பவர்ஃபுல்லான பிளேயர்ஸு எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு எல்லா டீமும் க்ரீன் தான் டார்கெட் வைப்பாங்க. ஆஸ்திரேலியா பிளேயர் க்ரீன் டார்கெட் வைப்பாங்க, ஏன்னா பவுலிங் போடுவார், பேட்டிங் ஆடுவார், ஃபீல்டிங்கை நல்லா பண்ணுவார், ஆல்ரவுண்டர் பிளேயர். அப்போது எல்லா டீமும் க்ரீனை டார்கெட் வைப்பாங்க. ரெண்டாவது ரசல் கேகேஆரில் விளையாடிந்தார். லாஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு இல்லை, அதனால் ரசலில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அதிக ரேட்டுக்கு போக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் லிவிங்ஸ்டோன் லாஸ்ட் டைம் ஆர்சிபியில் கப் அடித்தாலும் லிவிங்ஸ்டோன் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, அதனால் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யார் எடுக்கிறாங்க பொறுத்து பார்க்கலாம். பஞ்சாப் ஃபைனலில் வரதுக்கு காரணமே இங்கிலீஷ் அந்தளவுக்கு பர்ஃபார்ம் நிறைய மேட்ச்சில் 50, 40, 30 அந்த ரேஞ்சில் அடிச்சிருக்காரு. ஆனால் ஏன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. இங்கிலீஷ் இந்த வாட்டியும் நல்ல ரேட் போவார். மேக்ஸ்வெல் எப்போயாச்சும் எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் அடிக்கிறாரு. அவர் ஃபார்ம் அவுட்டாக இருக்கார். அப்போ ஃபார்ம் இம்மில் வந்தால் தான் அவர் எந்த டீம் எடுக்கிறாங்க பொறுத்து பார்க்கலாம். மெக்கர்க் டிசியில் இருந்தார். மெக்கர்க்கு அவர் ஃபாரின் பிளேயர் தான், ஆஸ்திரேலியா பிளேயர், ஓப்பனர். ஆனால் டிசியில் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதில்லை, அதனால் டிசி எடுத்துட்டாங்க. ஃபாஃப் டூ ப்ளஸி 2 வருஷமாக கடைசியாக சிஎஸ்கே 2 வருஷமாக ஃபாஃப் டூ ப்ளஸ் கப் வாங்கிறதுக்கு ஒரு சீசனில் அவர் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். ஓப்பனிங்கு அவர் டெல்லி பிளேயர். ஓப்பனிங் அவர் அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறதுனால ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டேவிட் மில்லர் எல்எஸ்ஜி அதில் லக்னோவில் எடுத்தார். டேவிட் மில்லர் இவர் நல்ல பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் நிறைய வாய்ப்புகள் தவறி கிடைக்கல, அதனால் டேவிட் மில்லர் அந்தளவுக்கு இல்லை. கான்வே சிஎஸ்கேயில் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை, ஏன்னா அந்தளவுக்கு ரன் அடிக்கவே இல்லை. 20 ரன் 30 ரன் அந்த ரேஞ்ச். நிறைய மேட்ச்சு தோல்வியிலே முடிஞ்சிருக்கு, ஆனால் நிறைய ரன் அடிக்கல. அப்புறம் ரச்சின் ரவீந்திரா அவர் ஓப்பனிங் அமைச்சு பார்த்து சிஎஸ்கே 2 வருஷமாக அவர் வச்சுட்டு சரி ரிலீஸ் பண்ணிடலான்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கேகேஆரில் டிகாக்கும் அதிக ரன் அடிக்கவே இல்லை. அதிகபட்சம் 20-30 டேக் அவுட் கூட ஆயிடுறாரு டிகாக்கு. அதுக்கப்புறம் வெங்கடேஷ் ஐயர் போன ஐபிஎல் லிஸ்ட்டிலேயே அதிகபட்ச ரேட்டுக்கு போனது வெங்கடேஷ் ஐயர். அவர் பார்த்தீங்கன்னா 23 கோடி விட்டு எடுத்தாங்க. ஆனால் கேகேஆருக்கு அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை, அதனால் இந்த வாட்டி கேகேஆர் வெங்கடேஷ் ஐயர் எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு மொயின் அலி கேகேஆரில் இருந்தார். ஒரு ஸ்பின்னரு, அப்புறம் ஆல்ரவுண்டர், பேட்டிங்கும் ஆடுவார், ஸ்பின்னும் போடுவார், ஃபீல்டிங்கும் நல்லா பண்ணுவார். அதனால் மொயின் அலி எடுத்துருக்காங்க கேகேஆர்லேருந்து. அப்புறம் மடம் சாம்பா எடுத்துருக்காங்க ஹைதராபாத்தில். ஸ்பின் நல்லா போடுவார். ஆஸ்திரேலியாவுடைய ஸ்பின்னு அட்டாக் பண்ணுவார். ஆனால் ஹைதராபாத்தில் இருந்தார். இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லிங் நிகிடி ஆர்சிபியில் இருந்தார். கப்பு ஆர்சிபி வாங்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். நிறைய மேட்ச்சில் ஆடினார், நிறைய விக்கெட் எடுத்தார். ஆனாலும் ஆர்சிபி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜேக்கப் மும்பை இந்தியன்ஸில் 1 டவுன் 2 டவுன் 3 டவுனில் ஆடிட்டு இருந்தார். கடப்பார பேட்டிங்கில் இருந்தார், ஏன்னு தெரியல. மும்பை பேட்டிங்கில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஜேக்கப்பை. அதேமாதிரி டாப்லே இங்கிலாந்து ஃபாஸ்ட் பவுலர் டாப்லே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எந்த டீம் போவார்னு தெரியல, பொறுத்து பார்க்கலாம். ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா தீக்ஷனா ஸ்ரீலங்காவில் நல்லா போகிறாரு, சிஎஸ்கேவில் நல்லா போட்டார். ஆனால் லாஸ்ட் டைம் ஆர்ஆரில் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணலான்னு தீக்ஷனாவை எடுத்துட்டாங்க. அப்புறம் அசரங்கா பார்த்தீங்கன்னா அவரும் அதே ஸ்ரீலங்கா பிளேயர் தான். ஆனால் லாஸ்ட் டைம் ஆர்ஆரும் போட்டிருந்தார். இந்த வாட்டி ஆர்ஆர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணல லாஸ்ட் டைம். ரெண்டுமே ஸ்பின் நல்லா போடுவாங்க. ஆக்சுவலாக தீக்ஷனாவும் நல்லா போடுவார், அசரங்காவும் நல்லா போடுவார். அப்புறம் ரூதர்ஃபோர்டு பார்த்தீங்கன்னா ஜிடி பிளேயர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டரு. ஆனால் எல்லாம் ஆல்ரவுண்டர்னா பேட்டிங் ஆடுவார், ஃபீல்டிங் ஆடுவார், அண்ட் ஃபீல்டிங் பண்ணுவார், அப்புறம் பவுலிங் போடுவார். ஆனால் ஜிடி எதுக்காக அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தெரியல. கோட்ஸே அவர் ஃபாஸ்ட் பவுலரு. அவர் ஜிடியில் இருந்தார், நல்லா பர்ஃபார்மன்ஸ் பவுலிங் கொடுத்துருந்தார். பட் இருந்தாலும் ஜிடி ஏன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தெரியல. சிஎஸ்கேக்கு ஒரு அதிர்ச்சி என்ன பத்திரனாவை ஏன் ரிலீஸ் பண்ணாங்கன்றது எல்லா மத்தியிலையும் ஒரு கேள்வி, ரசிகர் மத்தியில் கேள்வி ஏற்பட்டு வருது. ரீட்டன் பண்ணுவாங்களா, இல்லை வேறு டீம் வாங்குவாங்களான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இது 25 பிளேயர் ஃபாரின் பிளேயர், வெயிட்டான பிளேயரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மினி ஆக்ஷனில் என்ன நடக்க போகுதுன்றது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். என்னென்ன டீம் 10 டீம் எவ்வளோ போட்டி போட்டு வாங்குறாங்க பார்க்கலாம். இதில் டாப் மோஸ்ட் கேகேஆர் தான் அதிக அமௌண்ட் வச்சுருக்காங்க. அப்புறம் சிஎஸ்கே 2வது அதிக அமௌண்ட் வச்சுருக்காங்க. இந்த சிஎஸ்கேவும் கேகேஆரும் டீமை நல்லா பில்டப் பண்ணுன்றதுனால எல்லா பிளேயர்ஸும் ரிலீஸ் பண்ணி டீமை ஃபார்முக்கு எடுத்துகிட்டு இந்த வாட்டி கப்பு அடிக்கணுன்ற ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க. பார்ப்போம், இந்த வாட்டி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஐபிஎல் டீம். பொறுத்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.